ஹாய் கைஸ், நம்மளோட ஒரு கேம் என்னன்னா கிராணி சாப்டர் 2 தான். இதில் நம்ம இன்னைக்கு கிராணியை வச்சு ஈஸி மோடில் தாங்க சொல்லிட போகிறோம். ஓகே, கிராணியை வரத்துக்கு முன்னாடி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம சத்தம் போட்டாச்சு. இன்னத்துக்கு கிராணி வந்துட்டுருக்கோம். வெயிட் பண்ணுங்கள், நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே கைஸ், கிராணி வந்துடுச்சு. அங்கே பார்த்தீங்களா எப்படி நடந்து போகுதுன்ட்டு. ஓகே, நம்ம சீக்கிரமாக போய்ட்டு மேலே செக்யூரிட்டி ரூமை திறந்துக்கலாம். முன்னாடி இங்கே ஸ்டன் கன் இருக்குது. நம்ம எடுத்து கிராணியை சுட்டுடலாம் கைஸ். கண்டிப்பாக அதுக்கு 2 நிமிஷம் ஆகும் நம்ம சுட்டதுக்கப்புறம். வாங்க நம்ம சீக்கிரமாக சுட்டுடலாம். ஓகே, இதோ வருது பாருங்கள் கரெக்டாக கன் எடுத்தோன்னே சுட்டு. பார்த்தீங்களா கைஸ் எப்படி டான்ஸ் ஆடுதுன்னு சொன்னேன். எப்படி டான்ஸ் ஆடுது பாருங்கள் நம்ம சுட்ட உடனே. ஓகே, கீழே வந்துச்சு. இன்னும் கிராணி ஷூலாம் போட்டிருக்கு. ஓகே விடுங்க, நம்ம இந்த புல்லட் எடுத்துக்கிட்டு அப்படியே நம்ம இங்கே வச்சுட்டு செக்யூரிட்டிக்கு ஏற்றுட்டு செக்யூரிட்டி ரூமை திறந்துப்போம். ஓகே, இன்னது வரமாட்டேங்குது. ஓகே, எடுத்தாச்சு. நம்ம சீக்கிரமாக போய் திறந்துக்கலாம். ஓகே செக்யூரிட்டி ரூம் திறந்தாச்சு. உள்ளே பார்த்தா போட் கீ இருக்குது. மேலே போய் பார்க்கலாம். மேலே ஹேண்ட் வீல் இருக்குது கஸ். இனி நம்ம என்ன எஸ்கேப் பண்ணலாம்? இனி நம்ம போட் எஸ்கேப் பண்ணலாம்னு நினைக்கிறேன் கஸ். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் போய் பார்க்கலாம் எதனா இருக்கான்ட்டு. இந்த ட்ராக்குள்ளே இதெல்லாம் ஒன்றும் இல்லை, இதுலேயும் இல்லை. அப்புறம் இதில் அந்த ட்ராவை வச்சுருக்கீங்க எங்கன்னா தூக்கி போட வேண்டியதானே. ஓகே, இப்போ இந்த ட்ராவில் வெப்பன் கீ கிடச்சிச்சு கைஸ், சூப்பரு. ஓகே, நம்ம சீக்கிரமாக போய் வெப்பன் எடுத்துலாம்னு நினைக்கிறேன். இப்போவே எனக்கு கதவு தர மாட்டேது, ஒரு லாக் போட்டிருக்கானா. ஓகே, நம்ம வெப்பன் எடுத்தாச்சு. உள்ளட்டையும் லோட் பண்ணிடுச்சு. இப்போ கிராணி பார்த்து கிராணியை சுடணும் கைஸ். அவ்வளோதான மேலே கிராணி எங்கே இருக்குது? ஓகே, நம்ம இந்த கன் எடுத்து சட்டம் போட்டுடலாம். வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம சத்தம் போட்டாச்சு கேஸ். இப்போ கிராணி வந்துட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம போய் பார்க்கலாம். ஓகே, மறுபடியும் சத்தம் போடுவோம். அப்போ தான் கிராணி வரும். போக கிராணிக்கு அவ்வளோ காது கேட்க மாட்டேங்குது, என்னாச்சுன்னு தெரில. கிளை வந்து காதில் கத்தி விட்டானா என்ன கிராணியை காணும். அது வருது கேஸ். இந்த வாட்டி என்ன மாதிரி உள்ளே போகுதுன்னு தெரியாது. ஓகே, சுடு. இங்கே பாருங்க, சுட்டில் போய் சதறிச்சு. ஓகே, இப்போ நம்ம க்ரௌ பார் எடுத்தாச்சு. இது போய் திறந்துக்கலாம். திறடாது. என்ன கேஸ் இது? உள்ளே என்னடா இருக்குது? ஓ, கேஸ் சொல்லிட்டு இருக்கா. கேஸ் பக் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்மளால் நகரவே முடில. வச்சா பார்த்தீங்களா கேஸ், நகரவே முடில. நம்ம கேஸ் சொல்லி நேற்று வெளில போட்டுடலாம். ரொம்ப நாள் கழிச்சு கூட நம்மளால் நகரவே முடியல கேஸ். கிராணி வரையலான்னு பார்த்தா கிராணி கூட வரைய மாட்டேங்குது. வெயிட் பண்ணுங்கள். சிச்சா, கரெக்டாக கிராணி வரதுக்கு முன்னாடி நான் ஆஃப் பண்ணிட்டேங்க ரெக்கார்டரை. அதனால் ரெக்கார்டே ஆகலை. ஓகே, இப்போ நம்ம மறுபடியும் ரீஸ்பான் ஆகிருக்கோம். இப்போ நம்ம மறுபடியும் சத்தம் போட்டு கிராணி வரதுக்கு எல்லாத்தையும் பண்ணி வச்சாச்சு. சொல்லி கொஞ்ச நேரம் அவ்வளோத்துக்குள்ளே கிராணியும் வந்துச்சு. நம்ம சீக்கிரமாக மேலே போய்க்கலாம். ஓகே, கன் எடுத்து லோட் பண்ணலை, ஆனால் ஒரு புல்லட் இருக்குது. இந்த எடுத்து நம்ம கிராணி வந்து செட் ஆகணும். இப்போ நம்ம சத்தம் போட்டாச்சு. இப்போ வரோம் கிராணின்னு நினைக்கிறேன். இங்கே ஒழிஞ்சிக்கலாமா? ஆனால் கதவு காணும். டோருக்கு கதவு. ஓகே, இங்கே ஒழிஞ்சுப்போம். இங்கே ஒழிஞ்சால் ஈஸியாக கண்டுபிடிச்சிருங்க கிராணி. அதோ வருது கிராணி இந்தா வாங்கிக்கோ. ஓகே, எப்படி முடிஞ்சு பார்த்தீங்களா? இதில் மல்டி பிளேயர் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். கிராணி சாப்டர் 2ல் கிராணி 1ல் வந்துச்சு, 2ல் வந்து எப்படி இருக்கும்னு சொல்லுங்கள். கிராணி மல்டி பிளேயர் தனியாக ஒருத்தவங்க உருவாக்கியிருந்தாங்க. நம்ம நம்ம விளாடுவோம். யார் கூட விளாண்டுன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, நம்ம சீக்கிரமாக போய் கன் எடுத்துகிட்டு வந்துடலாம். ஓகே, சீக்கிரமாக நம்ம போயிடணும். அதுக்கு முன்னாடி கிராணியை வர வச்சு நம்ம சுட்டுருவோம். அதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, கிராணி வேறு சீக்கிரமாக வரைய மாட்டேங்குது சத்தம் போட்டால். ஓகே கைஸ், வந்துடுச்சு. வந்துருக்கு. மெதுவாக வருது, ஃபாஸ்ட்டாக வருது. இப்போ சுட்டானே ஊந்துச்சு டமால்னு. எப்படி வந்துச்சு பார்த்தீங்களா? இந்த வாட்டி நின்னத்துலேருந்தே ஊந்துச்சு அப்படியே. ஓகே, இப்போ க்ரௌ பாரை திரும்ப கீழே இருக்கிறத திறந்து பார்த்தோன்னா கட்டிங் லேயர் இருக்குது கைஸ். ஓகே, இது நம்ம செயின் கட் பண்ண யூஸ் ஆகும் மேலே. அதை போய் நம்ம கட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போவே. ஓகே, சீக்கிரமாக போய் நம்ம மேலே செயின் கட் பண்ணிக்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பைடரை சுட்டுப்போங்க. ஸ்பைடர்கிட்ட என்ன தான் இருக்குன்னு பார்ப்போம். கண்டிப்பாக ஹெலிகாப்டர் கீ இருக்கக்கூடாது. பேட்லாக்கி அந்த மாதிரி எதனா தான் நல்லாயிருக்கும் கைஸ். ஹெலிகாப்டர் கீ தான் இருக்குது. இது நம்ம தான் தேவையே இல்லையே. ஓகே, நமக்கு ஸ்பார்க் ப்ளக் கிடச்சிச்சு கைஸ். இதை நம்ம போட்டுடலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு கேஸ் ஒலிங் தேவை, போட்டு ஸ்டேரிங்கு
பேட்லாக் கீ, அப்புறம் போட் கீ கைஸ். போட் கீ கிடச்சிச்சு. இன்னும் ஸ்டேரிங்லாம் இருக்குது. ஓகே, நம்ம சத்தம் போட்டு வர வச்சிட்டோம். சிச்சா கிராணி பார்த்துடுச்சு கைஸ். ஓகே, கிராணி இந்த பக்கம் தான் வருது. நம்ம அப்படியே இந்த பக்கமாக போயிடலாம். ஓகே, இப்போ கன் எடுத்தாச்சு. கிராணி பின்னாடி வந்துருந்துச்சு, காணும். அது வருது கைஸ் கிராணி. இந்த வாட்டி பாருங்கள் கிராணி என்ன மாதிரி டான்ஸ் ஆட போகுதுன்ட்டு. பார்த்தீங்களா? இது என்ன விதமான டான்ஸுன்னு எனக்கு தெரில. ஓகே, கன்னத்து இப்போது எங்கே போகுது? ஓகே, நம்ம கன்னத்து நீங்கள் வந்துட்டோம். ஷார்ட் கன்னத்துன்னு இப்போ இதை சுட்டு இந்த இதுவல் நம்ம ஓப்பன் பண்ணி இங்கே என்ன இருக்குன்னு பார்க்கலாம் கைஸ். அந்த கிளாஸ் பீஸை வச்சுட்டு. ஓகே, ரொம்ப நேரம் கழிச்சு நான் எப்படியோ இந்த இதுவை ஷூட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துன்னு வந்து வேறு வைக்கலாம் கைஸ். ஓகே, நம்ம நினச்ச மாதிரி அங்கே ஸ்டேரிங் வீல் இருக்குது. ஓகே, நம்ம கிளாஸ் ஃபியூஸ் எடுத்துன்னு வந்துடலாங்க கீழே போய்ட்டு. ஆனால் கிராணி வரவே இல்லை சத்தம் போட்டு. ஓகே, உள்ளே தான் இருக்கும்னு நினைக்கிறேன் கிளாஸ் ஃபியூஸு. சிச்சோ டேய் சீக்கிரமாக உள்ளே போயிடலாம். அச்சோ கிராணி வதராடி அடிச்சிச்சு கைஸ். ஓகே, நம்ம ஃபஸ்ட் டேயில் தப்பிப்போம்னு பார்த்தா 3 நாள் ஆயிடுச்சு. இப்போ நச்சு தப்பிக்கணும். ஓகே கைஸ், கிராணி அங்கே போயின்ட்டுருக்கு. நம்ம சீக்கிரமாக போய் இந்த 3rd டேலேயே தப்பிக்கிறோம். 4th டே ஆகவே கூடாது. ஓகே, சத்தம் போட்டு இப்போ தாங்க வருது. ஓகே, இப்போவும் சுட்டாச்சு. மறுபடியும் டான்ஸ் ஆகுது. இது ரொம்ப நேரமாக ஒரே டான்ஸ் ஆகுது கைஸ். வேறு டான்ஸ் ஆனால் நல்லாயிருக்கும். ஓகே, இப்போ கன்னை இங்கே போட்டுடலாம். வேறு என்ன பண்ணு இப்போது? ஓகே, கிளாஸ் ஃபேஸ் எடுத்துன்னு போய் நம்ம அங்கே வைக்கலாம். அங்கே வச்சு அந்த போட்டையும் எடுத்தாச்சு, போட் ஹேண்டில். இப்போ சத்தம் போட்டு நம்ம கிராணி வர வச்சிடலாம். ஓகே, நேற்றுக்கு கிராணி வந்துருக்கோம் கைஸ். இன்னும் கிராணியை காணோம். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, வருது. ஓகே, அதை போது பாருங்க கைஸ் கிராணி. ஓகே, கன் எடுத்தாச்சு, சத்தம் போட்டாச்சு, நிறைய வாட்டி சத்தம் போட்டாச்சு. இன்னும் கிராணியை காணோம். இது மெதுவாக நந்துருது கைஸ் கிராணி. மறுபடியும் சுட்டாச்சு. இதுதான் நம்ம லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன். அதாவது லாஸ்ட்டாக நம்ம இது எஸ்கேப் பண்ண போகிற டே இந்த டே தான். ஓகே, இப்போ நம்ம பெட்ரோல் ஊற்றிக்கலாம் ஃபாஸ்ட்டாக. ஓகே, பெட்ரோல் கொஞ்சமாக ஏறின்ட்டுருக்கு. பச்சை கலர் வந்துடுச்சு, ஏறி முடிச்சிச்சு. இப்போ இந்த கேசோலின் கேன் நமக்கு தேவையில்லை. இப்போ நமக்கு போட் கீ தாங்க தேவை. இன்னும் இங்கேருந்து வந்துச்சு, அங்கே போட்டால். ஓகே, இப்போ நம்ம போட் கீ எடுத்துன்னு வந்தாச்சு கைஸ். வாங்க நம்ம திறந்துடலாம். எஸ்கேப் பார்ப்போம். இல்லை கைஸ், நம்ம கேட்டே ஓப்பன் பண்ணாமல் போட் எஸ்கேப் பண்ணலான்னு வந்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம பேட்லாக் கீ வேறு எடுத்துன்னு வந்தோம் கைஸ். இப்போது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்லெண்டர் மேன் இருக்க இடத்துல தான் அந்த பேட்லாக் கீ இருக்கணும். ஏன்னா அந்த இடத்துல தான் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை. நம்ம இந்த கன் எடுத்து ஃபஸ்ட்டு நம்ம கிராணியை சுட்டுடலாம். கிராணி எங்கே இருக்குதுன்னு தெரியணும் கைஸ். ஃபஸ்ட்டு மதியம் வந்துட்டுருக்கோம். இதோ இருக்குது கைஸ். இங்கே தான் ஸ்பான் ஆகுமா நான் கிராணி. ஓகே, சுட்டாச்சு. அந்த பக்கமாக உள்ள ஏன் இந்த பக்கமாக விழுறேன். ஓகே, இதோ இருக்குது கைஸ் புல்லட்டு. இதை எடுத்து நம்ம இங்கே போடலாம். ஓகே, இப்போ நம்ம பேட்லாக் கீ வேறு எடுக்கணுமா? இதோ கைஸ், இதை நம்ம சுட்டுட்டு இங்கே தான் போட்டிருக்கேன் நான் செயின் கட்டுறேன். இந்த செயின் கட்டுறதுன்னு போய் கட்டிங் பிளேஸா? சரி, ஏதோ ஒன்று. இதை எடுத்துன்னு போய் நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணியாச்சு. வெளில வந்துட்டான். சேஃப் கீ இருக்கு. ஓகே கைஸ், சேஃப் கீக்குள்ளே பேட்லாக் கீ வச்சுருக்காங்க. என்ன ஒரு பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஓகே, நம்ம எஸ்கேப் பண்ணியாச்சு கைஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் கமெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுக்கு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ கூட வரும். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது சஞ்சய்.